ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்ல ஒரு ரெசிபீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 500 ml பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 5-6 துண்டு ஒயிட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வராமல் இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ அதனால் ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் பாலில் போட்டுருங்க. இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கும் போதே 3 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம், பட் 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடர்லாம் சேர்ப்போம். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிறிஸ்டல் ரெடி பண்ணணும். நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாப்பிடும் போதெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒன்று கடிப்படும்ல, ஸோ அதை நம்ம இப்போ ரெடி பண்ணணும். 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக கேஷ்யூ, இந்த ரெண்டையுமே நீங்கள் சும்மா ஹாஃபாக கட் பண்ணி போட்டாலும் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் மிக்சியில் சுற்றினோம்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா பொடிச்சு வந்துடும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லாம் மாறி கேரமல் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி தேவை கிடையாது. கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆனவுடனே நீங்கள் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அந்த பிளேட்டில் அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் தடவி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு டெக்ஸ்சர் வரும், சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்த உடனே நம்ம க்ரீம் அமுலில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் இருக்கும்ல, அது வாங்கிக்கோங்க. அது வாங்கி ஒரு 1/2 கப் போதும். அது இதுக்கு நம்ம ஸ்டிஃப் பீட் வரணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சமாக நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம விஸ்க் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இல்லைனா தனித்தனியாக வந்து இருக்கும். இது கூட உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற மாதிரியான அந்த ரியல் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சுகர் கிறிஸ்டல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா இடிகள் வச்சு இடித்து இது மேலே கொஞ்சம் தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம சேனல் நல்ல ஒரு ரெசிபீஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கேரமலைஸ் பண்ணி இடித்து வச்சுருந்தோம்ல, அதையுமே வந்து மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். இதுலேயும் இதை மூடி அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 8 hours கழித்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்.